இன்றைக்கி கறி நாள். மற்ற பொங்கல்லாம் வந்து கடமைக்காக தான் பண்ணுவோம். இந்த பொங்கல்லாம் வந்து கடமை உணர்வோடு உட்காந்து பண்ணிகிட்ருப்போம். காலையிலேயே மாமியார் பொங்கல் வச்சுட்டாங்க, இதுக்கு மேலே வரமாட்டாங்கன்னு. சேவலாம் ரெடியாக டோர் டெலிவரியோடு இருந்துச்சு. இன்றைக்கெலாம் 10 கிலோ வெங்காயம் கொடுங்க, உரிச்சு தந்தாரேன்னு சொல்லிட்டு நான் போய் வெங்காயம் உரிக்கிறதே ஒரு பொழப்பா உட்காந்துட்டேன். என் மாமியார் தான் முழுக்க முழுக்க பண்ணாங்க. நீங்கள் பண்ணி கொடுத்தா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு நானும் எல்லா எழுபடி வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். சைடில் என் ஹஸ்பண்ட் என் மாமியார்ட்ட ஒரு கிலோ சிக்கனை வாங்கிட்டு போயிட்டு அவங்க தனியாக ஒரு டிஷ்ஷு பண்ணாங்க. அவங்க தாபாவில் போகிறப்ப வந்துட்டு இந்த மண் சட்டி வறுவல் அப்படின்னு ஒன்று சாப்பிட்ருப்பாங்க போல். செம்ம டெம்டிங்காக இருக்கும் அவங்க பண்ணுறப்ப. இன்றைக்கி நான் சட்டியிலே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு என் மாமியார்ட்ட கேட்க, என் மாமியார் உன்ன நம்பிலாம் நல்ல சட்டி தர முடியாதுன்னு சொல்லிட்டு செத்துப்போன அவங்க ஆயா சட்டி எடுத்து கொடுத்தாங்க. அதில் தான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்போ போயிட்டு கிண்டுறது கிளறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது செய்யறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. நானும் எப்படா செய்வாங்க சாப்பிட்லான்னு பார்த்தா மிளகா கரைஞ்சி அப்படியே ரெட் கலராக இருந்துச்சு. சரி போட்டு சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சிக்கன் அந்த பக்கம் வச்சுட்டு, எனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த சிக்கன் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த மசாலா அந்த சட்டியோட சாப்பிட்றது தான் என்னோட ஃபேவரட். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் எனக்கு பங்கு பிரிச்சுட்டு என் நாத்தனாருக்கு ஒரு ரூபாய், என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ரூபாய்ன்னு சொல்லிட்டு மற்ற 4 ரூபாயும் சாப்பிட்டு உள்ளே போனால் என் மாமியார் இதுக்குள்ளே இத்தனை செஞ்சு வச்சுருந்தாங்க. அருண் செஞ்ச காட்டு வரல பார்த்து இதையா 2 மணி நேரம் பண்ணங்கிற மாதிரி பறவை முனி மடையெல்லாம் கொண்டு விட்டுட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. போனால் வந்துட்டு வெண்பொங்கல், சாதம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டுக்கோழி வறுவல், காட்டு வறுவல், பாயில்டு எக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டாங்க. இதை என் ஹஸ்பண்டுக்கு தான். அவங்க இதை சாப்பிட அதை பார்த்தோன்னே எனக்கே வயிறு நம்பிடுச்சு. எல்லாத்துலேயும் பிச்சு கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு வந்து இதை மோந்து பார்த்ததுக்கே எனக்கு வயிறு நம்பிடுச்சு.